அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் டியூட். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோமாளி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் தனது லவ் டுடே டிராகன் படங்களின் மூலம் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகர்களில் ஒருவராக முத்திரை பதித்தார். அதைத் தொடர்ந்து ஜென்சி தலைமுறையின் வரவேற்பை பெற்று வரும் பிரதீப் ரங்கநாதன் டியூட் மூலம் ஹாட்ரிக் வெற்றியை தக்க வைத்தாரா என்பதை பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பிராங்கு மற்றும் சர்ப்ரைஸ் கொடுக்கும் நிகழ்வுகளை நடத்தும் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் நடத்தி வரும் பிரதீப் ரங்கநாதன் காதல் தோல்வியால் உழன்று கொண்டிருக்கிறார். அவரின் மாமாவும் அமைச்சருமான சரத்குமாரே அவரோட மகள் மம்தா பைஜு பிரதீப்பை தேற்றுவதோடு அந்த பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வராங்க. தன் காதலையும் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதை ஏற்க மறுக்கும் பிரதீப்பே மம்தா பைஜு மீது நட்பு மட்டுமே இருப்பதாக சொல்கிறார். அதனால் மன விரக்தியில் மம்தா பைஜு வேற ஊருக்கு செல்கிறார். மம்தா பைஜுவின் பிரிவால் அவர் மீதான காதலை உணரும் பிரதீப் அவரை திருமணம் செய்ய முடிவெடுத்து தன் மாமாவும் அமைச்சருமான சரத்குமாரிடம் சென்று சொல்கிறார். உடனடியாக சம்மதம் தெரிவிக்கும் சரத் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறார். திருமணம் நடக்கும் தின அன்று இந்த திருமணம் தனக்கு விருப்பம் இல்லை என்றும் தான் வேறு ஒருவர் மீது காதலில் விழுந்து விட்டதாகவும் பிரதீப்பிடம் சொல்கிறார் மம்தா பைஜு. திருமணம் நடந்ததா, இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் மீதி கதை. முதல்ல கதாநாயகி காதலை ஏற்க மறுக்கிறாரு. அப்புறம் கதாநாயகி நாயகனின் காதலை ஏற்க மறுக்கிறார். இதற்கு அடுத்து நடக்கும் சம்பவங்களை தான் இந்த படத்தோட அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கும் டியூட் திரைப்படத்தோட மொத்த கதையை. காதல், காமெடி, நடனம், கோபம், சேட்டை ஆகியவற்றில் ஆங்காங்கே வழக்கமான பிரதீப் ரங்கநாதன் தென்பட்டாலும் அவற்றையும் தாண்டி தன் கலாட்டாக்களால் கலகலப்பூட்டுகிறார் பிரதீப் ரங்கநாதன். சில சிக்கலான எமோஷனல் காட்சிகளையும் தெளிவாக அணுகி இரண்டாம் பாதிக்கு கனம் கூட்டுகிறார் பிரதீப். முதல் பாதையில் விளையாட்டு பிள்ளையாகவும் இரண்டாம் பாதையில் எமோஷனலை கையாளும் பெண்ணாகவும் தேவையான நடிப்பை வழங்கி கவனிக்க வைக்கிறார் மம்தா பைஜு. காமெடி, வில்லனிசம், சென்டிமெண்ட் என முப்பரிமாணத்தில் தன் அனுபவ நடிப்பால் அசத்துகிறார் சரத்குமார். கதாபாத்திரமாக மாற வேண்டிய கதாபாத்திரத்தை சின்ன சின்ன முகபாவனைகளால் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கார் ஹிருதுஹரன். கலகலப்பான உலகிற்கு தேவையான கலர்ஃபுல் ரங்கோலி கோலத்தை திரையில் கொண்டு வந்திருக்காரு ஒளிப்பதிவாளர் நிகோத் பொம்மி. சாய் அபயங்கர் இசையில் சிங்காரி பாடல்கள் தாளம் போட வைக்கின்றன. பின்னணி இசை கலகல காட்சிகளில் ஆட்டம் போட வைக்கிறது. கலகலப்பாக ஆட்டம் போட வைக்கிது பின்னணி காட்சிகள். எமோஷனல் காட்சிகளுக்கும் அழுத்தம் கூட்டியிருக்கு பின்னணி இசை. சமகால இளைஞர்களின் கலர்ஃபுல் காதல் சடுகுடுவிற்கு இடையில் சாதிய மனநிலையின் கோரத்தையும் பேசியிருக்கார் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன். சாதிய ஆணவம், ஆணவ கொலை, பெண்கள் மீதான அடக்குமுறை, ஆணாதிக்க உளவியல் என பொறுப்பான சமூக கருத்துக்கும் கூர்மையான வசனங்களும் கதைக்கருவை அழுத்தமாக்குகின்றன. கலர்ஃபுல் முக்கோண காதல் கலாட்டாவாக ரசிக்க வைத்ததோடு சாதி வெறியின் கோர முகத்தை தோலுரித்து நம்பிக்கை ஊட்டி இருக்கிறது டியூட். இந்த படத்தில் நடிகர்கள் பிரதீப் ரங்கநாதன், மம்தா பைஜு, சரத்குமார் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இயக்குனர் கீர்த்தீஸ்வரன், சினிமாட்டோகிராஃபி நிகோத் பொம்மி, எடிட்டர் பாரதி விக்ரமன். இன்னைக்கு தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.